வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டீலிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏஐ இம்பேக்ட் சமிட் 2026 அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாநாடு உலகத்திலேயே முதல் முறையாக நம்ம இந்தியா தான் நடத்துகிறோம். இதை புதுடெல்லியில் பாரத மண்டபத்தில் நடத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி இந்த மாதிரி 5 நாட்கள் நடைபெறுது. இந்த மாநாட்டுடைய ஒரு பகுதியாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கண்காட்சி அதுவும் இடம்பெறும். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான உலக தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கிறாங்க. ஐநா பொதுச் செயலாளரான அண்டோனியோ குட்ரஸ் அவர் பங்கேற்கிறாரு. அப்புறம் பிரான்ஸுடைய அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவருமே பங்கேற்க போகிறாரு. அப்புறம் பிரேசிலுடைய அதிபரான லூலா டா சில்வா அவருமே பங்கேற்க போகிறாரு. இது தவிர 45 நாடுகளுடைய அமைச்சக பிரதிநிதிகள் அவங்களும் பங்கேற்க போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கூகுள், ஓப்பன் ஏஐ, மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரிப்பட்ட நிறுவனங்களுடைய சிஓ அவங்களும் பங்கேற்க போகிறாங்க. அடுத்தது 2025-26 தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கைப்படி தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி என்ன? இதற்கான ஆன்சர் 11.19%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை இது 2025-26 நிதியாண்டுக்கானதை வெளியிட்டிருக்காங்க. இது யார் உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா தமிழக திட்டக்குழு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. மாநில திட்டக்குழுவுடைய செயல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா ஜெயரஞ்சன் அப்படிங்கிறவர். இப்போது இதில் என்ன தெரிவித்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் இது ரூபாய் 3.62 லட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் தோராயமாக 3.62 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது நாட்டுடைய சராசரியை விட 1.77 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்புறம் உற்பத்தி தொழில்துறை நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி தொழில்துறை 14.74% வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டுடைய சராசரி இது 4.5% தான். அப்போ பார்க்கும்போது தமிழ்நாடு இந்த உற்பத்தி தொழில்துறையில் 3 மடங்கு நாட்டுடைய சராசரியை விட அதிகமாக வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அடுத்தது, நம்ம நாட்டுடைய உற்பத்தி துறை வேலைவாய்ப்பில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 15% இருக்குது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இதில் முதலிடத்தில் இருக்குது. அடுத்தது கல்வி, ஆரோக்கியம், அப்புறம் சமூக நலத்திட்டங்களுக்கு ரூபாய் 1.57 லட்சம் கோடி 2025-26 நிதியாண்டில் செலவிடப்பட்டிருக்கு. அடுத்தது, தமிழ்நாட்டில் தொழிலாளர் பங்கேற்பு இது 72.1% உயர்ந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வேலையின்மை 3.5% குறைந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி பாட புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது தமிழ் மீடியம் புக்ஸும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இலவசமாகவே டெலிவரி பண்ணி தந்துடுவோம். ஓகே, அடுத்தது, எங்கு திறக்கப்பட உள்ள மேம்பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் மதுரை. இப்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலம் இது திறக்க போகிறாங்க. மதுரையில் தமுக்கம் மைதானத்திலிருந்து நெல்பேட்டை அண்ணா சிலை வரைக்கும் இது செல்லுது. இது பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலம் அப்படின்னு பேர் வைத்திருக்காங்க. இதே மாதிரி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சில மேம்பாலங்களை திறந்திருக்காங்க. அதற்கு பெயர்கள் சில முக்கியமான தலைவர்களுடைய பெயர்கள் வைத்திருக்காங்க. அப்படி பார்க்கலாம். மதுரை மேலமடை மேம்பாலம் இதற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் அப்படின்னு பெயர் மாற்றியிருந்தாங்க. அடுத்தது, கோவை மாநகராட்சியில் இருக்கிற ஒரு மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் மேம்பாலம் அப்படின்னு பெயர் வைத்திருந்தாங்க. அடுத்தது, தமிழகத்துடைய மிக நீளமான மேம்பாலம் இது கோவையில் அமைத்திருந்தாங்க. அதற்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு பேர் வைத்திருந்தாங்க. அது எவ்வளோ நீளமானது அப்படின்னா 10.10 கிலோமீட்டர் நீளமானது. அடுத்தது, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உறவுகளை மேம்படுத்த யாருடைய தலைமையில் தமிழக அரசு உயர்நிலை குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் குரியன் ஜோசப். இப்போ பார்த்திங்க அப்படின்னா போன ஆண்டு
அதாவது 2025 ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி நம்ம தமிழக அரசு ஒரு குழு உருவாக்கியிருந்தோம். எதற்காக அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் இருக்கிற அந்த உறவுகள் இருக்குல்ல, அதை மேம்படுத்தணும், அதற்கான பரிந்துரைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க. அந்த குழு இப்போ அவங்களுடைய அறிக்கையை பிப்ரவரி 16ஆம் தேதி சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. யாருடைய தலைமையில் இந்த குழு உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான குரியன் ஜோசப் அவருடைய தலைமையில் தான் இந்த குழுவை தமிழக அரசு அமைத்திருந்தாங்க. இதில் உறுப்பினர்களாக அசோக் வர்தன் செட்டி மற்றும் நாகநந்தன் இவங்க 2 பேருமே அப்பாயிண்ட் செய்யப்பட்டாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் உறவுகளை மேம்படுத்தணும், அதற்கான பரிந்துரைகளை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இப்போ அவங்க அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பணம் பண்ணிட்டாங்கல்ல, அப்போ அந்த அறிக்கையுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த குழுவுடைய அறிக்கையில் அதிகார பரவலாக்கம், தொகுதி மறுவரை, தேர்தல்கள், இந்த மாதிரி ஒரு 10 இயல்கள் இருக்குது. அடுத்தது கூட்டாட்சி முறைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்து விரிவான ஆய்வு இதில் இருக்குது. அடுத்தது கூட்டாட்சி முறையை வலுப்படுத்துறதுக்கு உறுதியான பரிந்துரைகளும் இதில் இருக்குது. இப்போது இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம நாட்டிலேயே முதல் முறையாக இந்த அறிக்கைக்கு திறந்த நிலை அணுகல் வழங்குறாங்க. அதாவது இந்த அறிக்கையை அவங்க நெட்டில் போட்டுருவாங்க. அது யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் அதை பிரிண்ட் பண்ணி எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் இதுலேயுமே மாற்றக்கூடாது, அப்படியே தான் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, சென்னையில் எங்கு அகில இந்திய குடிமை பணி தேர்வு பயிற்சி மையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஷெனாய் நகர். நம்ம தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஷெனாய் நகரில் அகில இந்திய குடிமை பணி தேர்வு பயிற்சி மைய கட்டடம் அமைக்கிறாங்க. அதற்கான அடிக்கல் இப்போது நாட்டியிருக்காங்க. ரூபாய் 62.50 கோடி மதிப்பில் இது அமைக்கிறாங்க. 500 தேர்வர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் இது அமைக்கிறாங்க. அப்புறம் தேர்வு களம் அப்படிங்கிற புதிய கைபேசி செயலியும் தமிழக அரசு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு பயிற்சிக்கு உதவும். இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் விண்ணப்பிக்கிறது, அப்புறம் அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, பாடத்திட்டங்கள் டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி படிக்கிறது, இதற்கெல்லாமே இது உதவியாக இருக்கும். ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் புதுதில்லி. அடுத்தது, 2025-26 தமிழ்நாடு பொருளாதார ஆய்வு அறிக்கைப்படி தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி என்ன? இதற்கான ஆன்சர் 11.19%. அடுத்தது, எங்கு திறக்கப்பட உள்ள மேம்பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் மதுரை. அடுத்தது, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உறவுகளை மேம்படுத்த யாருடைய தலைமையில் தமிழக அரசு உயர்நிலைக்குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் குரியன் ஜோசப். அடுத்தது, சென்னையில் எங்கு அகில இந்திய குடிமை பணி தேர்வு பயிற்சி மையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஷெனாய் நகர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் இது. கீழ்கண்ட மண் வகைகளில் எது இந்தியாவின் பெரும்பரப்பை கொண்டுள்ளது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான ஆன்சர் வண்டல் மண், அலுவியல் சாயல் அப்படிங்கிறது தான். அடுத்தது, இன்னைக்கான கேள்வி இது பார்த்திங்கன்னா, போன ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி. இது பொறுத்துக. இது பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்தெந்த ஆர்டிக்கிள் எது கூட தொடர்புடையது அப்படிங்கிறத பொறுத்துங்க. நீங்கள் ஆப்ஷன் மட்டும் தெரிவித்தாலே போதும். ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.